அவனை நம்ம தடுக்கலாம். இந்த வன்கொடுமை எப்ப நடந்துச்சுன்னா டிசம்பர் 16, 2012 டெல்லியில நடந்தது. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்து அதுல 4 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அது ரேப் வித் மர்டர். இது மட்டும் நடக்கல. நம்ம இந்தியா லெவல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெண் ரேப் பண்ணி மர்டர் பண்ணி இறந்துகிட்டு தான் இருக்கிறார். கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பீஸ் எவ்வளவு குறைச்சு அந்த பசங்களை படிக்க வைக்கணும். அவங்க தாட்டே பசங்க படிக்கணும், நல்லா வாழ்க்கையில முன்னேறி போகணும். அது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணங்கள். ஏன்னா அது மட்டும் தான் எப்போதுமே நிலைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம படித்தா மட்டும்தான் அந்த அறிவை யாராலையும் அழிக்க முடியாது. நம்ம அந்த அறிவை வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கலாம். அப்புறம் மேடம் சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா சொல்லுங்க, நாங்கள் சொன்னாருங்கிறாங்க. எங்க பிள்ளைய பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்குள்ள பசங்க தான் இந்த நம்ம காலேஜ் பசங்க. இவங்க வழிகாட்டுறவங்க தான் இருப்பாங்க. நிறைய பசங்க தவறு பண்ணாத, நீங்க நல்லா இருக்கணும், நம்ம அப்பா அம்மா நம்ம படிக்க அனுப்பியிருக்காங்க, நம்ம படிச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொடுக்கணும். காலேஜ் மதரசா காலேஜா சார், மதரசா படிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த எங்களோட சேலரியில 10% நான் மாசம் நான் ஒதுக்குறேன். இப்போ நம்ம சம்பளம் பண்ணா 10% ஒதுக்குறேன். அதை நான் படிச்சு இருக்காங்க. நான் மட்டும் இல்லாமல் வேகமும் சரி காலேஜ் என்ன பண்றாங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, பசங்க படிக்க வைக்கிறதோ இல்ல பசங்களுக்கு படிக்கிற எஜுகேஷனுக்கு புத்தகம் வாங்கணும் இல்ல மற்றபடி வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா நாங்க செய்ய தயாரா இருக்கும். அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ அந்த பெண் உறுப்புல ஒரு ராடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழணும். அந்த கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிர்பயா வழக்கை நீங்க படிச்சீங்கன்னா, டெல்லியோட நிர்பயா வழக்கை படிச்சீங்கன்னா, ஒரு பெண்ணு குடி தனக்கு எந்தவித ஆயுதங்களும் இல்லாம தனியா போக மாட்டீங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எப்படி தடுக்கலாம்னா, உங்களுக்கு கையில ஒரு ஸ்ப்ரே இருக்கணும். நைட்ல போறீங்க, ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இல்லைன்னா ஒரு டார்ச் லைட். அந்த டார்ச் லைட்டை உங்களை தாக்க வர்றவன் கிட்ட அந்த டார்ச் லைட்டை கண்டினியூஸா அவன் கண்ணுல அடிச்சோன்னா அவன் உன்னை நோக்கி வரமாட்டான். மதராக போறீங்க. அந்த சேஞ்ச் ஓவர் யார்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட இருந்து தான் வரணும். ஏன்னா நீங்க தான் ஒரு நல்ல ஒரு அம்மாவா ஒரு நல்ல பையனையும் பொண்ணையும் வளர்க்க முடியும். உங்களால மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம நியூ ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன்ல இந்த ஒரு அவேர்னஸ் ரீச் ஆகும்போது மட்டும்தான் நல்ல ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை கிரியேட் பண்ண முடியும். ஹெல்த்தியான சொசைட்டியை கிரியேட் பண்றது யார் கையில இருக்குன்னா, யாரோட கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ஒரு பையனை ஒழுங்கா வளர்க்கணும். ஒரு மதரை என்ன பண்ணணும்? ஒரு பையனை எப்போதுமே சொல்றோம், கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம கேர்ள்ஸ்க்கு பான் செய்யுங்க என்ன சொல்றோம், குட் டச் பேட் டச் பத்தி சொல்லுவோம். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டேட்டஸ்ல தான் இன்னைக்கு இருக்கும். எங்களுடைய டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல கலெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற பேரண்ட் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ, பேரண்ட் நம்ம கால இருக்கிறாங்க. ஒரு முதல் கடவுள் யார் அப்படின்னா விநாயகர் சொல்லுவாங்க, நீ உங்க அப்பா அம்மா சுத்தி வா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சொன்னாங்கன்னா இந்த மாம்பழமே கிடைச்சு கொடுக்குவாங்க. அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவை சுத்தி வாங்க, அவங்க என்னைக்குமே அவங்களுக்கு எதிராக பண்ணவே மாட்டாங்க. 100% பாதுகாப்பானவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தான் முதல் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அப்பா அம்மா. பண்ணுங்க. நல்ல ஒரு பிற்காலத்துல நான் பார்க்குறப்ப இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறப்ப நீங்க ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் லைன்ல இருக்கணும்ங்கிறது என்னுடைய ஆசை. ஏஎன்எம் இல்லைன்னா நர்சிங் கிடைக்கும் இல்லையா? இப்போ காலையில் வரப்போ ஒரு கவிதை ஒன்று படித்தேன். ஒரு குழந்தை பிறக்க வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அம்மா தூக்கத்துக்கு யார் பசு தூக்குவாங்க? நீங்க தான் இல்லையா? அது ஒரு கவிதை போட்டிருக்காங்க. என்னை என் தாய் தூக்கும் முன்பே என்னை தூக்கி தாளாற்றியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு காரைக்கால் நிறைய பிரச்சனையில சந்திச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அது அவர் ஒரு பாட்டை மட்டும் தான் போட்டிருக்கிறாரு, நுகர்வோர் மட்டும் தான் போட்டிருக்கிறாரு. அது மட்டுமே இங்க பிரச்சனை கிடையாது. நம்மளை சுத்தியான பிரச்சனைகள்ல அது அந்த டாபிக்கே ரொம்ப மிகப்பெரிய கருத்து. ஏன்னா காரைக்கால் ஒரு தனிப்பட்ட பகுதியா அங்க இருக்கு. மற்ற மாநிலங்களை விட பாண்டிச்சேரி ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரியிலே காரைக்கால் பின்தங்கி இருக்கு. அவர் செய்யக்கூடிய பணி ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஓட்டத்தை அவர் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை நான் பாண்டியில இருந்து ஏற்பாடு பண்ண, ஆனாலும் நான் வராமலே நிறைய வேலைகளை செய்து கொடுத்து எனக்கு முன்னாடியே இங்க உட்காந்து இந்த நிகழ்வை கட்டாயம் நடத்தணும்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற சிவகுமார் சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாக நன்றி கூறுகிறேன்.